வால்பாறை சமீப காலமாக சுற்றுலா விரும்பிகள்னால 7வது சொர்க்கம்னு செல்லமாக அழைக்கப்படுற ஒரு அழகான ஊர். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அழகான சுற்றுலா தலம் மட்டும் இல்லை, அதுக்கு மேலே இந்த இடத்துக்கும் எங்களுக்குமான ஒரு உறவு இருக்குது. ஆமாங்க, எங்கள் வாழ்க்கையில் திரும்பவே கிடைக்காத எங்களோட சின்ன வயது அழகான நினைவுகளை பத்திரமா பாதுகாத்துட்டு வர இடம்தான் இந்த வால்பாறை. அந்த அற்புதமான நினைவுகளை திரும்பவும் நிஜமாக்கி பார்க்கறன்னு தான் எங்களோட அந்த பயணம் ஆரம்பிச்சது. பொதுவாக எல்லோரும் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது என்ன ஒரு அழகான இடம், இங்கேயே இருந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு முறையாவது சொல்லியிருப்போம். ஆனால் அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் அமைஞ்சிடாது இல்லையா? அப்படி எங்கேயே பிறந்து வளர்ந்த அதிர்ஷ்டசாலி தான் எங்கள் உடன்பிறவா சகோதரர் முத்து. சரியாக சொல்லணும்னா வால்பாறையிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஷேக்கல்முடிங்கிற இந்த அழகான கிராமம். 18 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் நினச்சா இங்கே வந்துடுவோம். ஊரில் இருந்து வரும்போது அரசு பேருந்தில் தான் பயணம் பண்ணுவோம். அப்போ எல்லாம் பேருந்தில் உட்கார கூட இடம் கிடைக்காது, கூட்ட நெரிசலில் தான் நிற்போம். ஆனாலும் அந்த பயணம் எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஏன்னா நாங்கள் போய் சேர போகிற இடம் நீங்கள் 7வது சொர்க்கம்னு கொண்டாடிட்டு இருக்கிற இந்த வால்பாறை தான். தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் வீடு, கண்ணுக்கு தெரிகிற இடமெல்லாம் ரம்மியமான காட்சி, கலப்படம் இல்லாத காற்று, கள்ளம் கபடமற்ற மனிதர்கள், மனிதர்களோடு ஒன்றி வாழும் மிருகங்கள்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே வந்தாவே வியர்வை நம்மை விடுதலை செய்யும், ஆனால் போர்வை நம்மை கைது செய்யும். ஏன்னா எப்போ வேணாலும் பெய்கிற மழை, எப்போவுமே அடிக்கிற குளிர்னு இங்கே இருக்கிற சீதோஷ்ண நிலையும் அது பங்குக்கு நம்ம மனசை இன்னும் லேசாக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே முத்துவுடைய அன்பான அப்பா அம்மா, அழகான வீடு. இந்த மாதிரியான ஒரு சூழலில் நினச்சப்பாவெல்லாம் வந்து தங்குற அதிர்ஷ்டம் எத்தனை பேருக்கு கிடைச்சிடும்? இதுதாங்க எங்களுக்கு இந்த வால்பாறைக்குமான அழகான உறவு. காலம் வேகமாக ஓட ஆரம்பிச்சது. வாழ்க்கை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போகாது இல்லையா? ஒரு கட்டத்தில் இந்த போட்டியான உலகத்தில் தானும் ஓடியாக வேண்டிய கட்டாயத்தில் வேலை வாய்ப்புக்காக முத்து தன்னோட குடும்பத்தோட இந்த அழகான அமைதியான இடத்தை விட்டு ஒரு பரபரப்பான நகர வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ண வேண்டியதாக போச்சு. அதோட இந்த சொர்க்கத்துக்கும் எங்களுக்குமான இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட 19 வருஷம் கடந்தாச்சு. இப்போ மீண்டும் அதே இடத்துல நாங்கள். இது எங்களுடைய நீண்ட நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். பழைய நினைவுகளை பற்றி பேச ஆரம்பித்தோம். இந்த அழகான இடம்தான் ஷேக்கல்முடி பேருந்து நிறுத்தம். இங்கே தான் நாங்கள் வழக்கமாக பேருந்து விட்டு இறங்குவோம். இந்த அழகான கோவிலில் தான் நாங்கள் வந்து பேசிக்கிட்டே இருப்போம். இந்த இடத்துலலாம் நாங்கள் புகைப்படம் எடுத்திருக்கோம். இந்த வழியாக தான் ஒரு நீரோடு இருக்கு. அந்த நீரோடையில் தான் நாங்கள் வழக்கமாக குளிக்க போவோம். இந்த இடங்கள்ல சில நேரம் வனவிலங்குகளை கூட பார்த்துருக்கோம். இப்படி இவ்வளவு அழகான நாட்களை கொடுத்த இந்த இடத்தையெல்லாம் நாங்கள் தேடி தேடி பார்த்துட்டு முத்துவோட வீட்டை நோக்கி நடந்தோம். ரொம்ப வருஷமா யாருமே பயன்படுத்தாத அந்த வீட்டை திறந்து உள்ள நுழைஞ்சோம். கடலளவு ஆழத்தில் இருந்த நாங்கள் மறந்த சில நினைவுகள் கூட இந்த இடம் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு. அழகான குடும்பம், அன்பு, சந்தோஷம்னு நிறைஞ்சிருந்த இந்த வீட்டை இப்படி இருட்ட பார்த்தப்போ மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த சின்ன இடத்துல தான் நாங்கள் தூங்குவோம். சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்ச ஒரு தூக்கம் அது. மறுபடியும் அதே நாட்களுக்கு போயிட முடியாதாங்கிற ஒரு சராசரி மனிதனுடைய ஏக்கம் எங்க எல்லாரும் முகத்திலையும் தெரிஞ்சிச்சு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட முத்து தங்களோட வாழ்ந்த பழைய மனிதர்களோட தற்போதைய நிலையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. 19 வருஷத்துக்கு முன்னாடி எங்கெல்லாம் நாங்கள் புகைப்படம் எடுத்தோமோ அதே இடத்துல நின்று மீண்டும் புகைப்படம் எடுத்துக்கிட்டோம். நேரம் கடந்துகிட்டே இருந்துச்சு. எங்களோட அவகாசமும் முடிஞ்சது. மீண்டும் சில புதிய நினைவுகளை சேகரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பணும்.